இன்றைய இளைஞர்கள் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகள்ல உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா மனச்சோர்வு. இந்த மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரணிகள் இருந்தாலும் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல நிறைய நேரங்கள் செலவழிக்கிறார்கள். அந்த மாதிரி தருணங்கள்ல அவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்வினை ஆற்றுபவர்களும் நிறைய நபர்கள் இருப்பார்கள். அந்த விமர்சனங்களை தாங்கிக்க முடியாம மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். ஒரு நபர் தன்னை பற்றி ஒரு மொட்டை கடிதாசி வந்திருக்கிறது, அதை பிரித்து படித்துவிட்டு மனமுடைந்து ஒரு அறையில யோசித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய 5 வயது சிறுவனுடைய அழுகுரலை கேட்டு திரும்பி பார்க்கிறார். அந்த சிறுவன் கிட்ட போயிட்டு என்னாச்சின்னு சொல்லி கேட்டா, அவனுடைய பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய புலியை பார்த்து இது என்னை கடிச்சிடும், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்லி அழுறான். அவனுடைய தந்தை அது வெறும் காகித புலி தான், அது உன்னை ஒன்றும் செய்யாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் கிட்ட அந்த புத்தகத்தை எடுத்து கொடுக்குறார். அந்த சிறுவனும் புத்தகத்தை பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுதுதான் அந்த தந்தைக்கு ஒரு விஷயம் புரிய வருது. தனக்கு வந்த மொட்டை கடிதாசி கூட அதே போல ஒரு காகித புலி தான், இதற்காகவா நான் மனமுடைந்து உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறார். கிழித்தெறிகிறார். அந்த காகிதத்தை மட்டுமல்ல, அவருடைய கவலையும் சேர்த்து. ஆம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை 2 வகையா பார்க்கலாம். 1, மற்றவர்கள் நம் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள். ஒருவேளை அது சரியா இருந்தா நாம் அதை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி அவர்கள் தவறாக விமர்சனம் வைத்தால் நம்ம அதை கடந்து போய்விடலாம். 2வது விஷயம், நாம இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுறோம் அப்படின்னா அதுக்கு உரிமை இருக்கிற நமக்கு அதே போல இந்த சமூகத்தில் இருக்க நல்ல விஷயங்களையும் பாராட்ட வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. நாம் அன்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒருத்தருடைய வாழ்க்கையே முழுவதுமாக உயர்த்திவிடும். இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம காகித புலி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.